உங்கள் ஸ்டார்லதா. ஆன்மீக தலம் நாமக்கல் மாவட்டம் மங்கலம் நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பழமை வாழ்ந்த ஆலமரம். இதில் சிறப்பான ஒரு விஷயம், இங்கே உட்காந்து வாரவங்க பூரா உட்காந்து நல்லா ஓய்வு எடுக்கலாம், உட்காந்து போகலாம், மெதுவாக கோயிலுங்களுக்கு போகிறனாலும் போகலாம். அற்புதம். இங்கே பாருங்கள், இதை வந்துட்டேன், இதுதான் தலம். அதோட தளத்தில் வந்துட்டு இங்கே பாருங்கள், அந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. வரதராஜ பெருமாள் திருக்கோயில் உள்ள என்ட்ரன்ஸ். நான் போயிட்டே இருக்கேன். ஆஞ்சநேயர் உள்ளார, ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் இங்கே பாருங்கள், கீழே இருக்குது. ஆஞ்சநேயர் சிறப்பு தரிசனம். ஆஞ்சநேயர் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. கீழே தான் அடிவாரம், ஆலமரத்துக்கிட்ட கீழே தான் இருக்குது. பார்த்துட்டு தான் ஆஞ்சநேயர் இருந்தார். ஆஞ்சநேயர் நல்லா அற்புதமான காட்சி. எனக்கு இப்படி இதுக்கு கொடுப்பனை கிடச்சிருக்கு. நல்லா எனக்கு ஒரு தரிசனம் இது கிடச்சிது. எல்லாருக்கும் கிடைக்கணும். இங்கே வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர்கிட்டேருந்து கிடைச்ச பிரசாதம் எனக்கு. நான் வாங்கிட்டேன். இங்கே ஏறி தான் போகணும் பெருமாளை பார்க்க. இப்படி தான் ஏறி போகணும். அருள்மிகு நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பாருங்கள். அந்த பாருங்கள் வந்திருக்கோம் பாருங்கள். இதில் வண்டி, காரு எல்லாம் போடலாங்க. நிறைய இடம் இருக்குது. நேராக போயிட்டே இருக்கலாம். நல்லா பாதையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் இதில் ரோடு போட்டுருவாங்க. இதுலேயும் போகலாம், காரு, பைக்கெல்லாம் இதிலே போயிட்டுருக்கலாம். பாருங்கள், போயிட்டே இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, இதில் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமை இதில் அற்புதமாக இதில் எப்போதுமே பெருமாளுக்கு சாமி கும்பிட நிறையா நிற்க கூட இடம் இருக்காது. அப்படி ஒரு அற்புதமான பெருமாள் இங்கே உயரத்தில் மலையடியில் உயரத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக நான் வந்திருக்கிறேன். திருத்துறைப்பூண்டியிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்த இடத்துல இங்கே ஒரு அற்புதமான இடத்த இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ரோடு போடுறதுக்கு வச்சுருக்காங்க. இதுதான் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நானும் வந்துட்டு போகிறேன், வந்து பார்த்துட்டு போகிறேன். உங்கள் அதால் தான் ஸ்டாரில் தான் அந்த காமிக்கிற பாருங்கள். இதுதான் சுத்தப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் இதில் ரோடு போட்டுருவாங்க. அற்புதமாக எல்லாரும் கண்டு மகிழுங்க. பெருமாளை பார்த்து எல்லாம் மகிழ்ச்சியாக அவரோட ஆசீர்வாதத்தோடு பெறலாம். வாங்க, இன்னும் காமிக்கிறேன். இங்கே வந்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ தூரத்துலேருந்து, எவ்வளோ லாங்லேருந்து எப்படி தெரியுது பாருங்கள். அவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன். எத்தனை அடி உயரம் அப்போ தெரியுதா? மலை அவ்வளோ உச்சியில் இருக்காங்க பெருமாள், வரதராஜ பெருமாள். அங்கே பார்த்துட்டு தான் ஆஞ்சநேயரை பார்க்கணும். அங்கே பாருங்கள், உயரத்தில் எவ்வளோ உயரம், அவ்வளோ லாங்கில் இருக்காங்க. எனக்கோட ஆசீர்வாதம், அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிது. நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். இந்த பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் இருந்தால் போயிட்டுருக்காரு. இந்த பாருங்கள், போயிட்டுருக்கத. இன்னும் பாதை, இதுதான் பாதை. அதுக்கு மேலே இன்னும் ரோடு போடலை. அதுக்கு மேலே ரோடு போடணுன்னா போடுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பாதை. இப்படி ஏறி தான் போகணும். ஏறி போகணும்னா அதில் பாதை கொஞ்சம் ஏறி போகணும். மலைக்கு ஏறி போகிற வழி தான் இது. ஏறி இப்படியே தான் போகணும். இப்படி தான் கும்பிட்டேன். இந்த பாருங்கள், இப்படி தான் ஏறி போகிற வழி. இப்படியே தான் போயிட்டு